சொல்றேன்ல. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பாண்டியனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் ஏன் எல்லாம் கஷ்டப்படுறீங்க, வாங்க சாப்பிட்லாம். படுப்பாவி, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அதை பற்றி தான் யோசிக்கணும். வருத்தப்படாதீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத. தீர விசாரிக்காமல் அந்த பொண்ணை பார்த்து நம்ம சரவணை கட்டி வச்சுட்டேன். அவன் வாழ்க்கை நானே மண்ணள்ளி போட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லைப்பா. இந்த பாண்டியனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு தகப்பனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுகிறாரு. நம்ம மயிலோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீதாயா காரணம். அவர் மருமகளுக்கும் ஒரு நல்ல அப்பாவாக தான் அந்த குடும்பத்தில் இருந்திருக்காரு. எல்லாம் இந்த தங்கமயில் பண்ண வேலை தாங்க. எவ்வளோ பொய் பேசியிருக்கா. நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? அவங்க அம்மா அப்பா பொய் சொன்ன கூட இந்த பொண்ணுக்கு அறிவு இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லியிருந்தா அவள் வாழ்க்கையும் பாதிச்சிருக்காது, சரவண வாழ்க்கையும் பாதிச்சிருக்காதுங்க. நீ உருப்படியான அப்பனா இருந்திருந்தேனா? வீட்டில் சத்தம் போட்டு கூட ஒரு வார்த்தை அந்த பையன் எடுத்து பேச மாட்டான், மற்ற 2 பசங்களை தவிர. இவன் வந்து அடக்கமான பையனாக தான். இவனுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குற நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நேர்மை நியாயம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்பளையா லட்சணமா ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா அவர் வந்து தான் பையனை சமாதானப்படுத்துகிறாரு. அப்பா மன்னிச்சிருப்பா, நான் தான் தீர விசாரிக்காமல் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, உன்னோட வாழ்க்கை எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பு, நான் வந்து உன் வாழ்க்கையை சரி பண்ணுறப்பா, நீ கவலைப்படாத சரவணா, சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அவர் அமைதியாக இருக்காரு. சரவணால் எதுவுமே பேச முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு தொண்டையில் வந்து துக்கம் கக்கிட்டு இருக்கு. உடனே அவர் வந்து பையனுக்கு ஊட்டி விடுறாரு பாசமாக. இது மாதிரி அப்பாவை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஒரு பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா, பசங்களுக்கும் ஒரு நல்ல அப்பாவா, மருமகளுக்கும் ஒரு தகப்பனாக தான் அவர் பாண்டியனை பார்த்துட்ருக்காரு. நல்லா ஒரு கோமாக பேசினாலும் மனசில் எந்த சூதுவாதம் இல்லாமல் பொச்சிரு போகாமல் இல்லாமல் நல்லா நேர்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. குடும்பமும் நடத்திட்டுருக்காரு. தன்னை நம்பி வந்த பொண்டாட்டி கோமதியும் அவர் நல்லா தான் பார்த்துட்ருக்காரு. மனைவிக்கும் ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு, நீ கவலைப்படாத, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லார்கிட்டையும் பாசம் அரவணைப்பாக இருக்காரு தான் இந்த பாண்டியன். அந்த மாதிரி நல்ல எண்ணம் இருக்கிற பாண்டியனுக்கு ஏன் இந்த மாதிரி பெரும் சம்பவம் நடந்துச்சு தெரியல. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே இருக்கா, வீட்டுக்கு போமா, நான் திருப்பி போகிறேன், அந்த வீட்டில் இருக்கவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே, அந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட கடமை தானே, இது அவங்க சொல்லி காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. உன்னை யார் என்ன சொன்னா, நீ செய்கிற வேலையை தப்பாக சொன்னா, இந்த தங்கமயில் பேசுறதுல ரொம்ப அநியாயங்க. உன்னை பற்றி எதனா குறை சொன்னாங்களா, உன் வேலை பற்றி குறை சொன்னாங்களா, நீ ஏன் பொய் சொன்னேன்? சரி, உங்கள் அம்மா அப்பா பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா கூட நீ அந்த பொய் சொல்லலாமா? ஒன்று புருஷன்கிட்டயோ இல்லை மாமியார்கிட்டயோ. மாமியாரும் நல்ல ஃப்ரெண்டாக தானே இருக்காங்க. மற்ற மாமியார் மாதிரி என்ன பொய் போடுறியா பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல மாமியார் தான் இருக்காங்க. அத்தை இது மாதிரி ஆகிப்போச்சு, அத்தை என் வாழ்க்கையில் இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி சொல்லியிருந்தாலும் எதாவது காப்பாற்றிருக்கலாம். இல்லை மாமனார்கிட்டையும் சொல்லியிருக்கலாம், அட்லீஸ்ட் புருஷன்கிட்டையாச்சும் சொல்லியிருக்கலாம். இது யாருக்கிட்டையுமே சொல்லாத ஏமாற்றி குடும்பம் நடத்திட்டு தேவையில்லாமல் சரவண வேலை வேலை பழி போட்டுட்ருக்கா. அப்போ யாருக்கு தான் கோவம் வராதுங்க? எல்லா வேலையும் இவ பண்ணிவிட்டு இவ தப்பும் சொல்லுவாளாம், பொய்யும் பேசுவாளாம், பொருளையும் பண்ணுவாளாம், திருடுவாளாம், திருடனுக்கும் துணை போவாளாம். ஆனால் அந்த குடும்பத்தில் மட்டும் வாழணுமா? இது எந்த விதத்தில் நியாயங்க? இது மயில் சொல்கிறது நான் ஒத்துக்க முடியாது. நேர்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மயிலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இதை நினச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. உடனே இந்த பாக்கியம் மாணிக்கத்தை வந்து அந்த பாக்கியம் திட்டிகிட்டே வராங்க. அட துப்புக்கட்டை தூரு போட்ட மனுஷன், வீட்டில் போக நான் தொடப்பக்கட்டிலே அடிக்கிறேன், ஏதோ வாய் திறந்து நல்ல வார்த்தை பேசியானா அந்த ஆள் பாரு எப்படி பேசுகிறான், நீதி நேர்மை சத்தியம் தர்மன்னு எவ்வளோ பேச்சு பேசுகிறான். நீ இருக்கிற துப்புக்கட்டும், என் தலையத்தை உன்னெல்லாம் கட்டிக்கின்னு என் வாழ்க்கையே போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு. நீ உருப்படியாக நாளுக்காக சம்பாரிச்சிருந்தா நான் நல்ல இடத்துலையே என் பொண்ணை ராணி மாதிரி வச்சுருப்பேன். நாம் நல்லா விசாரித்து கட்டி கொடுத்தோம்ல, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அந்த பையனுக்கு பங்கு வரும், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே, கடை இருக்கா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, தோப்பு இருக்கா, துறவு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தானே கொடுத்தோம். அவங்க பார்க்காது, அவங்க தப்பு, அவங்க தான் முட்டாள், நாம் தான் கெட்டிக்காரங்களா. அதை விட்டுட்டு நீயே மேலே கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்க. அம்மா வந்து என் தலையை அடமானம் வச்சாச்சும் அந்த வீட்டில் நான் வாழ வைப்பேன். 10 பேர் கெடுத்தாலும் ஊரே அழிச்சு கூட நான் உன்னை வாழ வைப்பேன் மயில், நீ கவலைப்படாத அப்படின்னு அவளாம் தூக்கு போட்டு பார்த்ததுக்கு இந்த சுடர் பாவங்க. அந்த பொண்ணு அவங்க அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறா, அக்கா வருத்தப்படாதீங்க, அழாதீங்கன்னு சொல்லிட்டு, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் மயிலுக்கு வந்து எப்படியும் சரவண கூட வாழ்ந்தால் ஒரு ஆசை இருக்குது. ஒரு பக்கம் ஆசையாக இருந்தாலும் நீ ஒரு பக்கம் தான் உன் மேலே பாசம் ஆசை இருந்தால் கூட 99% நீ தப்பு தானே பண்ண. அந்த தப்புக்கு நீ தானே அனுபவிக்கணும்ல. இதுவாக இன்னும் வேறு இருக்குது, எவ்வளோ விஷயம் மறைச்சிருக்க.
இந்த பாக்கியம் வந்து என்ன வழி பண்ண போகிறாளோ, என்ன தில்லுமுள்ளு பண்ணி என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாளோ, பாவம் பாண்டியனை இன்னும் தலைகுனிவு ஏற்படுத்துவாளோ தெரிலங்க. அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி, வணக்கம், பாய்.